ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இ சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ சேவை மற்றும் சிஎஸ்சி நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தரப்படும் மற்றும் பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஎன்இபியில் எப்படி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் சிங்கிள் ஃபேஸுக்கு 3 ஃபேஸாக மாற்ற போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஆல்ரெடி சர்வீஸ் வாங்கியிருப்பீங்க, அது சிங்கிள் ஃபேஸாக இருக்கும். அது 3 ஃபேஸாக மாற்றுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? அதே மாதிரி கிலோவோட போய் அதிகப்படுத்துறதை பற்றியும் பார்க்க போகிறோம். சரியா? சரி, பாருங்கள். கூகுளில் போய் க்ரோம் போய்ட்டு என்ன பண்ணுங்க, டேன்ஜிரோ கொடுங்க, இல்லை டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட் கொடுங்க, இல்லை டிஎன்இபி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் கொடுங்க. சரியா? ஸோ டிஎன்இபி மெயினாக கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்தோடனே பாருங்கள், இப்படி தான் வரும். அது அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், உள்ள போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே பாருங்கள், இது மாதிரி தான் பேஜ் டேன்ஜிரோ வெப்சைட் ஆஸ் மைக்ரேட்டட் டு நியூ அட்ரஸ். அதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுக்கு முன்னாடி டேன்ஜிரோ வந்தது, இப்போ அதை என்ன பண்ணுறாங்க, அட்ரஸ் மாற்றிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, வி ஆர் ரீடைட்டிங் டு யுவர் நியூ சைட் நாட் ஓகே, கிளிக் ஏன்னு கிளிக் பண்ணி பாருங்கள், அடுத்த பேஜ் என்ன பண்ணுறீங்க போகும். அப்படி இல்லையா, இதுமாதிரி திரும்பி வெளியே வந்துட்டு டிஎன்இபி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் கூட கொடுங்க. சரிங்களா? கொடுத்துருக்காங்க டிஎன்பிடிசிஎல் கூட கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொடுத்த கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரொவைட் வருது. வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். பாருங்கள், தமிழ்நாடு மேலே பாருங்கள், ஃபஸ்ட் தமிழ்நாடு ஏதாவது கூட தூக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, டிஎன்இபி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்க போதும். இல்லை டிஎன்இபி சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு என்னது அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் டிஎன்இபி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா? டிஎன்இபி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்து அப்ளை கொடுத்தீங்க பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்னே கிளிக் பண்ணுங்கள், டிஎன்இபி நியூ சர்வீஸ் அப்ளை கொடுத்தோன்னே இப்படி தான் வரும். ஓப்பன் பேஜ் ஓப்பன் ஆகும். சரி, பாருங்கள், ஓப்பன் ஆகுது பாருங்கள். இது என்ன பண்ணுங்க, ஆன்லைன் சர்வீஸ் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணி இருக்குது பாருங்கள், பேமெண்ட்டு, நியூ சர்வீஸ் கனெக்ஷனு, வேறு ஷிஃப்டிங் சர்வீஸு, எக்ஸிஸ்டிங் சர்வீஸு, எல்டி அப்ளை, ட்ராக்கு, சேல்ஸு, நிறைய இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் அதுக்கு அடுத்து அதுக்கு என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அந்த அடிஷ்னல் லோட் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஆல்ரெடி சர்வீஸ் வாங்கிட்டோம், ஜஸ்ட் லோடு அடிஷ்னல் லோடு கொடுக்குறோம். ஸோ பாருங்கள், அதை இப்போ இதை கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணுது, இதில் காட்டுது பாருங்கள், என்னென்ன இருக்குன்ற சர்வீஸ் எல்லாமே நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆன்லைன் என்ன இருக்குது, இது என்ன இருக்குது, எல்லாமே A to Z தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறோம், எல்டி சர்வீஸ் கனெக்ஷன், ஹெச்டி சர்வீஸ் கனெக்ஷன், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ, நேம் சேஞ்ச் தேவையா, இல்லை நேம் ட்ரான்ஸ்ஃபர் தேவையா, அதுமாதிரி எல்லாமே A to Z இதுக்குள்ளே வந்தால் போதும். டிஎன்பிடிசிஎல் என்ற வெப்சைட்டுக்குள்ளே வந்தால் போதும். ஜஸ்ட் எல்லாமே பாருங்கள், மேலே இது ஹோமு, ரிப்போர்ட்டர்ஸ், அது மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ பாருங்கள், நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆன்லைன் சர்வீஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் சர்வீஸ் கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோன்னே இப்போ இப்படி வருது. சரிங்களா? இப்போ என்னென்னா பேமெண்ட் அண்ட் பில்லிங் அதான் நம்ம பண்ணுறது தான். ஸோ எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் ஆல்ரெடி எங்கே சர்வீஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கொடுங்க. அதில் பாருங்கள் எல்டி சர்வீஸு, இப்போ எல்டி அடிஷ்னல் லோடு, அவ்வளோதான். ஸோ அடிஷ்னல் லோடும் பண்ணிக்கலாம், கீழே பாருங்கள் ப்ரொடக்ஷன் லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க, சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பர் வச்சு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். சரியா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சர்வீஸ் வாங்கிட்டீங்க. அது புதுசாக இருந்தால் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து போகலாம். ஸோ அப்படி உங்கள்கிட்ட சர்வீஸ் இருக்குன்னு வச்சுங்க, அது சர்வீஸில் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபேஸை 3 ஃபேஸாக மாற்றுறீங்க. அதெல்லாம் கிலோட்டோ ஏற்றுறதோ இல்லை இறக்கிறதோ செய்ய போகிறீங்க. சரியா? ஸோ நான் சர்வீஸ் நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்தோடனே பாருங்கள் இப்படி வருது. ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் ப்ளஸ் மெயில் ஐடி காட்டும். சரிங்களா? அது ரெண்டுத்துக்கு தான் பண்ண முடியும். ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக மொபைல் நம்பர் தான் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அந்த மொபைல் நம்பர் என்ன பண்ணுறீங்க, மொபைல் நம்பர் ஓடிபியை ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஃபோனுக்கு எடுத்து ஃபீட் பண்ணுறீங்க. ஒரு 6 டிஜிட் மொபைல் நம்பர் வந்துருக்கும். சரி, போட்டோடனே நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தோன்னே இப்படியே வருது. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணி, அதாவது சர்வீஸ் யார் பேர் இருக்குது, என்ன இது அட்ரஸ், எந்த அட்ரஸ் எல்லாம் பார்த்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 1 ஃபேஸ் 3 ஃபேஸாக மாற்றிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் பாருங்கள், கீழே ஏதாச்சும் அந்த ஒயரிங் எப்போ முடிச்சாங்க, அதாவது அந்த பில்டிங் எப்போ முடிச்சாங்க ஒயரிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக புதுசாக தான் அப்போ ரீசெண்டாக முடிச்சிருவாங்க. பட் பழைய தான் 2020 19 அது மாதிரி ஏதாச்சும் டேட்டை பார்த்து கரெக்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வெதர் த இன்ஸ்டாலேஷன் இஸ் ப்ரொவைட், எஸ் கொடுத்துருங்க. அதுக்கு நோ கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. ஸோ எஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ தான் இங்கே தான் முக்கியமான ஸ்டெப்பு. சரியா? உங்களுக்கு எவ்வளோ கிலோ வாட் நீங்கள் ஏற்றுறீங்க. சரியா? எவ்வளோ கிலோ வாட் நீங்கள் ஏற்ற போகிறீங்கன்றதை பற்றி தான் என்ன பண்ணுறாங்க, போட போகிறோம். ஸோ அவ்வளோ கிலோ வாட் இருக்கும்.
அதுலேருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஏற்ற போகிறீங்க 5 கிலோவாட்டா 10 கிலோவாட்டான்ற மாதிரி எங்கே தான் சொன்னீங்க தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் சும்மா ஒரு லைட்னு போட்டு எது நீங்கள் லைட் போடுவீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு 10 லைட்டா 10 லைட்டு எவ்வளோ கிலோவாட்டு 20 ஃபேன் எவ்வளோ 5க்கு எவ்வளோ கிலோவாட்டு. ஸோ வந்து இது மாதிரி தான் லைட்டுக்கு ஒரு கிலோவாட்டு ஃபேனுக்கு 1 கிலோவாட்டு இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிலோவாட் வந்துடும் சரிங்களா. அடுத்து எலக்ட்ரிக் சர்க்யூட்டு ஏசி மாதிரி இந்த லிஃப்ட்டு வேறு என்னென்ன பர்பஸ் சப்போஸ் ஏதாச்சும் வந்து பேங்க் செக்டரு இல்லை வந்து வேறு ஏதாச்சும் என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் செக்டர் அது மாதிரி ஏதாச்சும் மால் மாதிரி இருந்தீங்கன்னா மால் மாதிரி இருந்தாங்கன்னா லிஃப்ட் வச்சுருப்பாங்க எலிவேட்டர் வச்சுருப்பாங்க அது மாதிரி நிறைய இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் சேஞ்ச் பண்ணுவோம் சரியா. ஸோ உங்களோட என்னென்ன பர்பஸ்க்காக ஏதோ அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதர் சர்வீஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க அவ்வளோதான். அதர் சர்வீஸ் கொடுத்து அதெல்லாம் பண்ணுறீங்க ரிமைனிங் கிலோ ஓட்டெல்லாம் பண்ணுறீங்க அங்கே அப்ளை பண்ணுறீங்க சரிங்களா. பாருங்கள் இது எவ்வளோ இருந்ததுங்க 2.65 கிலோவாட் வந்துக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் வேறு எங்கேயாச்சும் ஆட் பண்ணலாமான்னு பார்க்குறேன் சரிங்களா. ஜஸ்ட்டு கிலோவாட்டை ஏற்றிக்காங்க எல்லாம். ஸோ பாருங்கள் கீழே இருந்து கிலோவாட் காட்டுருச்சு. ஸோ திரும்பி பாருங்கள் லைட்டில் வந்து என்ன பண்ணுறேன் லைட்டாக வந்து கிலோவாட் ஏற்றுறேன் 20 100 மாற்றுறேன். ஸோ நீங்கள் இங்கே மாற்ற எனக்கு டோட்டலாக ஃபைனல் எவ்வளோ வரும்ன்ற மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிலோவாட் ஏற்றுறீங்க 2 3 4 இந்த மாதிரி அது உங்களுக்கு எவ்வளோ கிலோவாட் ஏற்றுறீங்க அது மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. நான் வந்து 5 கிலோவாட் ஏற்றுறேன் சரியா. 5 கிலோவாட் வந்து என்ன பண்ணுறேன் இன்க்ரீஸ் பண்ணுறேன் சரியா. அப்படி இல்லையா நான் வந்து 20 கிலோவாட் கூட இன்க்ரீஸ் பண்ணுறேன் சரியா. 20 கிலோவாட் வந்து என்ன பண்ணுறேன் ரைஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் இங்கெல்லாம் வந்து 8 வந்துக்குது சரியா. சரி 20 வேணும் அதுக்காக என்ன பண்ணுறேன் நான் அங்கங்கே கொடுக்குறேன். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறேன் அதர் பர்பஸ் பெரிய பயன்பாட்டில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துறேன். வேறு ஏதாச்சும் சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அது இருக்காது அதுக்கு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றேன் சரிங்களா. எத்தனை 1 2 போட்டு 10 கொடுத்து கூட என்ன கிலோவாட் தோராயமாக ஒரு 100 500 போட்டு கொடுத்துறேன் சரிங்களா. இப்போ நினச்சி 20 வந்துருச்சு ஓகே சரி 20 கிலோவாட் கொடுத்துட்டேன் சரியா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் கன்ஃபார்ம் அண்டு அப்லோட் டாக்குமெண்ட் கொடுத்துங்க. சும்மா நீங்கள் வந்து உங்களோட ஏற்றிக்கலாம் இறக்கி அனுப்பிக்கலாம் சரிங்களா. சரி பாருங்கள் கன்ஃபார்ம் அண்டு அப்லோட் டாக்குமெண்ட் கொடுத்த உடனே என்ன பண்ணுது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது. ஸோ அங்கே கீழே பாருங்கள் என்னென்ன கேட்குது அப்ளிகண்ட் ஃபோட்டோ அப்ளிகண்ட் ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஓகேங்களா. அதுக்கப்புறமா வேறு அது பட்டா சிட்டா அந்த இடம் எந்த இருக்கோ அந்த இடத்துடைய பட்டா இல்லை வீட்டு வரி ரசீது சரியா. ஸோ ஏதாச்சும் ஒன்று அதான் பாருங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் ஒன் ஃபோட்டோ இன்னொன்று வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அந்த அவங்களுடைய ஓனரோட அட்ரஸ் ப்ரூஃபு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சரியா வீட்டு வரி ரசீது ஒரு ஆன்லைன் பேமெண்ட் ஆன்லைனில் கட்டினாலும் சரி இல்லை நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி ஏதோ ஒன்று வச்சு என்ன பண்ணுறீங்க அப்லோட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே என்ன ஆகுது ஒரு பேமெண்ட் பேஜுக்கு போகும். சரி பாருங்கள் சொல்லுது கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் திஸ் இஸ் ஓகே தான் சொல்கிறேன். இது வந்து நம்ம கொஞ்சம் டிலே பண்ணதால வந்து ஆகுது ஏதோ சர்வர் இஷ்யூ இருக்குது போல். ஸோ என்ன பண்ணுறேன் கொஞ்சம் கழிச்சு நான் திரும்பி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்ன ஆகுது அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு சரியா. ஸோ என்ன பண்ணுறேன் இந்தமாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்தாங்க என்னென்னா இந்த பாயிண்ட் சும்மா என்னென்னன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் இப்போ லாஸ்ட்டாக பேமெண்ட் பேஜ். இது வந்து உங்கள் பேர் உங்களுடைய அட்ரெஸ்ஸு உங்களுடைய அப்ளிகேஷன் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ போடுறீங்க அதே மாதிரி கேட்டகரி ஏன்னா அடிஷ்னல் லோட் ஆட் பண்ணுறேன். எத்தனை லோடு வந்து அப்ளை 20 கிலோவாட் அதை பார்த்தீங்களா. அதே மாதிரி எவ்வளோ ஃபேஸு 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸாக இருந்தது 3 ஃபேஸாக மாற்றிட்டேன். அதே மாதிரி லோடு அப்ளை எவ்வளோ 5 ஆல்ரெடி 5 இருந்தது இப்போ நான் 20 மாற்றினேன் சரிங்களா 20 கிலோவாட் ஓகேவா. அப்புறமா நான் இதுக்கு டாக்குமெண்ட் 3 ஏற்றிட்டேன். அப்புறம் ஃபீஸ் பாருங்கள் எவ்வளோ வருது 76,000 78,435 வருது சரியா. இவ்வளோ அமௌண்ட்டு என்ன பண்ணுறேன் பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகிடும் சப்மிட் ஆகிடும். நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் போய் உங்களுடைய நியர்பை எது இபி ஆஃபீஸோ அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஜஸ்ட் வித்தின் வீக் ஒரு 1 or 2 weeks வந்து என்ன பண்ணுவாங்க நேரில் வந்து அது வந்து அந்த ஃபேஸு ப்ளஸ் வந்து உங்களுடைய சர்வீஸ் வந்து நம்ம மாற்றி கொடுத்துருவாங்க சரியா. ஸோ சர்வீஸ் நம்பர் சேம் தான் பட் அந்த சர்வீஸ் நம்பர் என்ன பண்ணுறோம் லோடு அடிஷன் பண்ணுறதும் சேம் பண்ணிக்கலாம் இல்லை லோடு குறைக்கிறதையும் குறைச்சிக்கலாம் சரியா. லோடு குறைக்கிறது ரெடக்ஷன் ஆஃப் லோடு இல்லை அடிஷ்னல் லோடுனா லோடு வந்து ஏற்றுறது சரி இதுதான். ஸோ இது மாதிரி தான் பாருங்கள் உங்களோட டீட்டெயில் எல்லாமே லாஸ்ட்டில் வந்துடும். உங்களோட பேர் உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்கள் ஓனர் நேமு எல்லாம் 3 ஃபேஸு என்ன கிலோவாட் அப்ளை பண்ணிங்க எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் வந்து அந்த பேமெண்ட்டை வந்து பிரிண்ட் இந்த பேஜை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க பே நவ் கொடுத்து என்ன பண்ணலாம் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணலாம். ஸோ நீங்கள் அங்கேயே கொடுத்துக்க பாருங்கள் என்ன பண்ணுவாங்க உங்கள் சர்வீஸ் நம்பர் என்ன ப்ளஸ் அதுக்கான பாஸ்வேர்டு என்ன. சப்போஸ் இந்த இதில் உங்களுக்கு கட்ட முடியலன்னா யூ வாண்ட் டு விசிட் www.htnebnet.org அந்த வெப்சைட்டில் போய் என்ன பண்ணுவாங்க கிளிக் பண்ணி அந்த பேஜ் போயிடும். போய் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கான பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் உங்களால் பேமெண்ட் கட்டிட முடியும் சரிங்களா.
கட்டிட்டு உடனே என்ன பண்ண முடியும், திரும்பி இதே வந்து ஆன்லைன் சர்வீஸ் கொடுத்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். சரியா, என்ன பண்ணலாம், பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்து பிரிண்டர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா மாடிஃபை அப்ளிகேஷன் கொடுத்து என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியா, எதுவுமே பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பேமெண்ட் நீங்கள் நம்மளுடைய அப்ளிகேஷன் எந்த ஸ்டேஜ் இருக்குது, அப்ளை பண்ணியாச்சா, சப்மிட் பண்ணியாச்சான்ற மாதிரி எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா, அதுவும் ஆன்லைன் சர்வீஸ் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரிண்ட் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம், இல்லை மாடிஃபையும் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எனக்கு கேட்டு கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதானும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.